தமிழகத்தில் 3000 ரூபாய் ரொக்க பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு இன்று முதல் விநியோகம். சென்னை ஆலந்தூரில் உள்ள நியாய விலைக் கடையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை தொடங்கி வைக்கிறார். டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. தொகுதி பங்கீடு, கூட்டணியில் புதிய கட்சிகளை இணைப்பது குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். திமுக ஆட்சியின் ஊழல் குறித்து ஆளுநரிடம் அளித்த அறிக்கை குறித்தும் விவாதிப்பதாக தகவல். விஜயின் ஜனநாயகன் திரைப்பட வெளியீடு ஒத்திவைக்கப்படுவதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு. ரசிகர்களிடம் மன்னிப்பு கோரியுள்ள கேவிஎன் நிறுவனம் புதிய ரிலீஸ் தேதி பின்னர் வெளியிடப்படும் என்று அறிவிப்பு. கோவையில் விபத்தில் சிக்கிய கார் தீப்பற்றி எரிந்ததில் இளைஞர் உடல் கருகி உயிரிழப்பு. விபத்து மற்றும் உயிரிழப்பு குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் தமிழகத்தில் 11ஆம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என தகவல். ஞாயிற்றுக்கிழமையான பிப்ரவரி 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல். ராஜ்நாத் சிங் தலைமையிலான நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு முடிவு. புதுச்சேரி போலி மருந்து தயாரிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட அனைவருக்கும் ஜாமீன். வழக்கு சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் மேலும் 5 சிறப்பு ரயில்கள் அறிவிப்பு. சிறப்பு ரயில்களுக்கான டிக்கெட் முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடக்கம். ஜார்க்கண்டில் ஒற்றை காட்டு யானை தாக்கியதில் 2 நாட்களில் 13 பேர் உயிரிழப்பு, 4 பேர் படுகாயம். ஆக்ரோஷமாக சுற்றும் காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் தீவிரம். 9 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியலில் இருந்து 6.5 கோடி பெயர்கள் நீக்கம். 2ஆம் கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் தகவல். அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க ஆன்லைன் முன்பதிவு. மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கான முன்பதிவு இன்று மாலை 5 மணியுடன் முடிகிறது. சென்னை மெரினாவில் மப்தியில் இருந்த காவலர் மீது போக்குவரத்து காவலர் தாக்குதல். அபராதம் விதிப்பது தொடர்பாக தட்டி கேட்ட காவலரை போக்குவரத்து காவலர் தாக்கிய காட்சி வைரல். போராட்டத்தில் ஈடுபடும் இடைநிலை ஆசிரியர்களின் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என அரசு எச்சரிக்கை. ஊதியம் பிடித்தம் செய்தாலும் போராட்டம் தொடரும் என இடைநிலை ஆசிரியர்கள் சங்கம் திட்டவட்டம். மத்திய பிரதேச மாநில கிராமப்புறங்களில் 3 1 பங்கு குடிநீர் குடிப்பதற்கு தகுதியற்றது. அரசு மருத்துவமனைகளிலும் பாதுகாப்பற்ற குடிநீரை வழங்கப்படுவதாக மத்திய அரசின் ஜல்ஜீவன் அமைப்பின் ஆய்வில் அதிர்ச்சி தகவல். பிரதமர் மோடி மற்றும் ராகுல் காந்தி இந்த மாத இறுதியில் தமிழகம் வரவுள்ளதாக தகவல். இருவரும் ஒரே நேரத்தில் தமிழகம் வரவுள்ளதால் சூடுபிடிக்கும் சட்டமன்ற தேர்தல் களம். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளிடையே துப்பாக்கி சண்டை. ஜெய்ஷி பயங்கரவாதிகள் 3 பேரை பிடிக்க பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டை. இந்திரா காந்தி ஆட்சிக்கும் மோடி ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பிரதமர் மோடி குறித்து ட்ரம்ப் தெரிவித்த கருத்தை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி கடும் விமர்சனம்.
சிபிஐ சம்மன் அனுப்பியதை பயன்படுத்தி விஜயை கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக கனவு காண்கிறது. பாமக உட்கட்சி பிரச்சினையில் பஞ்சாயத்து செய்வது யார் என்பது அனைவருக்கும் தெரியும் என வேல்முருகன் கருத்து. கோவில்பட்டியில் பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய இளைஞர்கள். பட்டாக்கத்தியால் கேக் வெட்டியதுடன் பொதுமக்களை மிரட்டிய புகாரில் 7 பேர் கைது. இரண்டாயிரத்தி 20ஆம் டெல்லி வன்முறை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேர் சிறையில் இருந்து விடுதலை. உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதால் சிறையில் இருந்து வந்தவர்களை வரவேற்ற உறவினர்கள். தமிழகத்தில் பாஜகவும் அதிமுகவும் பதற்றமான அரசியலை உருவாக்கி வருகின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் குற்றச்சாட்டு. உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் திமுகவிற்கு வாக்கு சேகரிக்க நடத்தும் மோசடி நாடகம். தேர்தல் வருவதால் நாள்தோறும் ஒரு திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தேர்தல் நேரத்தில் ஆல் பாஸ், வன்னியரிட ஒதுக்கீடு என பல குட்டிக்கரணங்களை போட்டவர் இபிஎஸ். அன்புமணி அடிக்கடி கூட்டணி மாறுவதாக விமர்சித்த இபிஎஸ் மீண்டும் அவருடன் கூட்டணி வைத்துள்ளதாக அமைச்சர் ரகுபதி கடும் தாக்கு. புதிய தமிழகம் கட்சியின் மாநில மாநாட்டில் ஆட்சியில் பங்கு உள்ளிட்ட 36 தீர்மானங்கள் நிறைவேற்றம். அரசியல் அதிகாரத்திற்கு வராமல் எதையும் சாதிக்க முடியாது என கிருஷ்ணசாமி பேட்டி. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 5 மாநிலங்களுக்கான காங்கிரஸ் தேர்தல் பார்வையாளர்கள் அறிவிப்பு. தமிழகம் புதுச்சேரிக்கு முகுல் வாஸ்னிக், உத்தம்குமார் ரெட்டி, குவாசி முகமது நிசாமுதீன் ஆகியோர் நியமனம். சென்னை குரோம்பேட்டை ராதாநகர் ரயில்வே சுரங்கப்பாதையை திறந்து வைத்த துணை முதலமைச்சர். பல ஆண்டுகள் பணிக்கு பிறகு சுரங்கப்பாதை திறக்கப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. மகாராஷ்டிராவில் மேயர் பதவிகளை கைப்பற்ற காங்கிரஸ், ஏஐஎம்ஐஎம் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்த பாஜக. கட்சி விதிகளை மீறியதாக அம்பர்நாத் காங்கிரஸ் பிரிவு கூண்டோடு கலைப்பு. 12 காங்கிரஸ் கவுன்சிலர்கள் சஸ்பெண்ட். தெருநாய்கள் கடிக்க நீதிபதிகளும் தப்பவில்லை என உச்சநீதிமன்றம் வேதனை. தெருநாய்கள் விவகாரத்தில் கூடுதல் விசாரணை தேவைப்படுவதாக நீதிபதிகள் கருத்து. ஆந்திராவில் 24 மணி நேரத்தில் 29 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைத்து சாதனை. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 2 கின்னஸ் சாதனைகளை படைத்துள்ளதாக ஆந்திர முதல்வர் பெருமிதம். இமாச்சல் பிரதேசத்தில் 800 ஆண்டுகள் பழமையான அரண்மனையில் தீ விபத்து. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான விலை உயர்ந்த பொருட்கள் எரிந்து சாம்பல். கர்நாடக சர்க்கரை ஆலை பாய்லர் வெடி விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3ஆக உயர்வு. படுகாயமடைந்த 4 தொழிலாளர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. ரஷ்ய கொடியுடன் சென்ற எண்ணெய் கப்பலை அட்லாண்டிக் பகுதியில் சிறைபிடித்த அமெரிக்க கடற்படை. மரினெரா என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட பெல்லாவுன் கப்பல் பிரிட்டன் உதவியுடன் சிறைபிடிப்பு. இலங்கையில் ஏரியில் தரையிறங்கும் போது விபத்தில் சிக்கிய சிறிய ரக சுற்றுலா விமானம். விபத்தில் காயமடைந்த 2 விமானிகள் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி இமாலய வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை முழுமையாக கைப்பற்றி இந்திய இளையோர் அணி அசத்தல். மலேசிய ஓபன் பேட்மிண்டன் முதல் சுற்றில் இந்தியாவின் PV சிந்து வெற்றி. ஆடவர் இரட்டையரில் சாத்விக் சிராக் ஜோடி 2வது சுற்றுக்கு முன்னேற்றம். மகளிர் இரட்டையர் மற்றும் கலப்பு இரட்டையரில் இந்திய ஜோடிகள் ஏமாற்றம்.